ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஹெச் ஹாபிஸ் தமிழ். என் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டைரி பேப்பர் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா வேஸ்ட்டாக, அதில் நம்ம ஒரு வால் ஹேங்கிங் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒயிட் கலர் டைரி பேப்பர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட A4 ஷீட் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஊதுவத்தி வச்சு நான் வந்து ரோல் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாகவே வச்சு ரோல் பண்ணிக்கோங்க, சைடில் வேணாம். இந்த மாதிரி பொறுமையாக ரோல் பண்ணிக்கோங்க. எது உங்கள்கிட்ட மெல்லிஸான இருக்கோ அதை வச்சு உருட்டிக்கோங்க. உருட்டிக்கிட்டு நம்ம ஃபைனலாக கம் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள் கிராஃப்ட்டு. கிட்ஸ் யார் வேணால் செய்யலாம். உங்கள் வீட்டில் இருக்க பொருள் வச்சு செஞ்சு பாருங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நம்ம வந்து 12 செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி 12 செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இது நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு அட்டை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கம் 2 சைடும் கம் அப்ளை பண்ணி ஒரு 2 ரோல் மட்டும் எடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக சென்டராக பார்த்து பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த லெஃப்ட் சைடும் ஒரே சைஸாக இருக்கணும், ரைட் சைடும் ஒரே சைஸாக இருக்கணும். அதனால் ஸ்கேல் அளவு வச்சு பார்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை திருப்பிட்டு இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த சைடு மூணாக வச்சு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இது ஈஸி கிராஃப்ட், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ அந்த சைடு நம்ம பண்ணிட்டோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இந்த சைடு வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஒரே லெவலாக வச்சு கரெக்டான ஸ்பேஸ் விட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. பொறுமையாக வச்சுட்டு ஸ்கேல் வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னுட்டு. அப்போ தான் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பொறுமையாக அந்த கம் அப்ளை பண்ணி அந்த சைடு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ அதே மாதிரி இந்த 3த்தையும் பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா திருப்பிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணோம் இல்லையா, 3 அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் அரேஞ்ச் பண்ணிடுங்க. கீழே பாருங்கள், நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா பேஸ்ட் ஆகும். நல்லா காய விடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் வந்து 3 ஓட்டிடுங்க, அந்த சைடும் வந்து ஓட்டிடுங்க. கரெக்டான ஸ்பேஸ் விட்டு இடைவெளி விட்டு ஓட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம ஓட்டி முடிச்சாச்சு. நல்லா காயட்டும். இப்போ நம்ம இது காயிற கேப்பில் ஃப்ளவர் செஞ்சு வச்சுப்போம். இந்த மாதிரி ஃப்ளவரு அதுக்கு வந்து 3 ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் 3 கலரும் ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ட்டு 2 ரோஸ் ஒரு ஒயிட் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சென்டரில் மட்டும் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. காமிக்கிற மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அது 3த்தையும் சேர்த்து கம் அப்ளை பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், அதையும் சென்டரில் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காமிக்கிற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இங்கேயும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுவும் நல்லா காயட்டும். கொஞ்ச நேரம் இது காயட்டும், அப்போ தான் நல்லா வரும். இப்போ நம்ம இந்த லீஃப் மாதிரி செஞ்சுப்போம். அதுக்கு ஒரு 6 x 6 எடுத்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பு மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. 3 வாட்டி இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அகைன் ஒரு மடிப்பு மடிங்க. இப்போ மடித்ததுக்கப்புறமா சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க. காமிக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு லீஃப் ஷேப்புக்கு பெட்டல் ஷேப்புக்கு வரைஞ்சிக்கோங்க. இந்த பாருங்கள், அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி முடிச்சுட்டு கட் பண்ணிடுங்க. அதையும் கட் பண்ணிவிட்டு சிசரால் ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிசரால் அந்த ஓரங்களெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி சிசரால் வந்து இந்த மாதிரி நீவி விட்டுக்கோங்க. இப்போ தான் நம்மளுக்கு அழகாக இருக்கும். இப்போ இது வந்து காஞ்சிட்ருக்கோம். ஸோ இப்போ சென்டரில் இல்லை, சைடில் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா அந்த சென்டர் பார்ட்டுக்கு ஒரு 2 minutes ஹோல்ட் பண்ணி வைங்க. பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த சைடும் அதே மாதிரி சென்டரில் இல்லை, சைடில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதையும் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க.
அதேமாரி எல்லா சைடையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளவர் ரெடி. இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஃப்ளவர், எந்த கஷ்டமும் இல்லை. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டு நான் இங்கே 3 பெட்டல் வச்சுருக்கேன், நீங்கள் 4 கூட வந்து வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம கம் அப்ளை பண்ணி ஒரு 4 பெட்டல் செஞ்சு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிப்போம். அடியில் நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் வச்சுருக்கேன், நீங்கள் அந்த பெட்டல்ஸ் ஃபுல்லுமே வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சீக்கிரமாக ஒட்டிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த லீஃப் செஞ்சோம் இல்லையா, அதே தான் நான் திருப்பி மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம இதுவும் கட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வந்து ஃப்ளவராக யூஸ் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி நிறைய நான் வந்து வால் ஹேங்கிங் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், லிங்க்கு கொடுக்குறேன். என் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த லீஃபை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிறோம். அந்த பெட்டல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிறோம். மடித்து விட்டுட்டு இன்னொரு பெட்டல்ஸ் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கம் யூஸ் பண்ணி அது ரெண்டுத்தையும் வந்து 2 பேப்பராக நம்ம வந்து ஃப்ளவர் ஷேப்புக்கு பேஸ்ட் பண்ண போகிறோம். அது ஒரே ஒரு லீஃப் தான், இது வந்து ஒரு 2 வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது நான் செஞ்சுருக்கேன், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஆல்ரெடி வால் ஹேங்கிங் நான் போட்டிருக்கேன், அதில் செஞ்சது தான். ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா போய் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்துப்போம், எங்கெங்கே வேணும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4ம் இங்கே வர மாதிரி பண்ணியிருக்கேன். இது மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒவ்வொன்றா வந்து எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு, சிம்பிள் கிராஃப்ட்டு. ஒயிட் பேப்பர், வால் ஹேங்கிங் சூப்பராக இருக்கும். A4 ஷீட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒவ்வொன்றா வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுத்து தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து பிளாக் கலர் கொடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே விட்டாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்கெட்சில் கூட நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கலர் பேப்பர் எடுத்து ரோல் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த லீஃப் செஞ்சோம் இல்லையா, அதே தான் கொஞ்சம் பெருசாக 8x8 வந்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி வால் ஹேங்கிங் செய்யும் போது செஞ்சுருக்கேன். ஐஸ் ஸ்டிக் வச்சு செஞ்ச கிராஃப்டில் நான் இந்த ஃப்ளவர் வந்து செஞ்சுருக்கேன். பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள், அதனால் நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணலை. இப்போ அதையும் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பிளாக் கலர் எடுத்து நான் வந்து சைடில் மட்டும் கலர் பண்ணிக்கிறேன், பின்னாடி கூட கலர் பண்ணல, இங்கே மட்டும் கலர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிள், 0 காஸ்ட்டு, வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்கிறோம். இந்த கலர் பேப்பர் உங்கள்கிட்ட இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஒயிட் கலர்லேயே வந்து பேப்பர்லேயே செஞ்சுட்டு ஸ்கெட்ச் இருந்தால் அதில் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க, அதுவும் இன்னும் நல்லா அழகாக இருக்கும். இப்போ இது நம்ம செஞ்சு முடித்தாச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வாலில் வந்து மாட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட கிஃப்ட் பண்ணலாம், உங்கள் மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே கூட கிஃப்ட் பண்ணலாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.